Hello friends, I am Afros. You are watching the Octane YouTube channel. We channel subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிருங்க. Friends, நம்ம இன்னைக்கு வந்து வீடியோல ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுனடா அப்படி நல்ல விஷயம் அப்படினு சொல்லிட்டு நீங்க கேட்டா என்னன்னா வந்து மார்ச் 8 அன்னைக்கு வந்து உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. சோ நம்ம சேனல் மூலமா வந்து உமன்ஸையும் வந்து மோட்டிவேட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல வந்து நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஏனா வந்து உமன்ஸும் வந்து மென்ஸ் குறைஞ்சவங்க இல்ல. சோ அதனால வந்து அவங்களும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களும் ஒரு மந்த்லி கொஞ்சமாவது ஒரு இன்கம் வந்து சம்பாதிக்கணும். அவங்களும் வந்து அந்த இன்கம் சம்பாதிச்சு அவங்களும் வந்து யூஸ்ஃபுல் ஆக்கிக்கணும் அப்படினு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். மார்ச் 8 அன்னைக்கு வந்து உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதனால வந்து உமன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் உமன்ஸ் தான் வந்து உலகத்திலே 25,000 டன் கோல்டை வந்து ஹோல்டு பண்றாங்க. இந்த உலகத்திலே அதிகமான தங்கம் வந்து உமன்ஸால ஹோல்டு பண்ற கண்ட்ரி ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஏன்னா வந்து 25,000 சும்மா இல்லை. உலகத்தில் இருக்கிற 100% கோல்டுல 11% வந்து உமன்ஸே வந்து ஹோல்டு பண்றாங்க. வெறும் உமன்ஸை பற்றி தான் நான் சொல்றேன். மற்ற இதெல்லாம் விட்டா இந்தியா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 20-30% வந்து கண்டிப்பாக கோல்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக உமன்ஸ் ஹோல்டு பண்ணுற கோல்டு வந்து 11% உலகத்திலே. ஸோ இதுவே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஷேர் மார்க்கெட்டில் 100%ல் 10% தான் உமன்ஸ் இருக்காங்க. ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா வந்து அவங்க நிறைய ரீசன் சொல்கிறாங்க. அதில் நான் சில பல ரீசன்களை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா அவங்கக்கிட்ட வந்து டைம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் சைல்ட்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது. எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்லலாம் அந்த காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை பார்த்து உட்காந்துருக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து போக மாட்டேன். எனக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வெப்சீரிஸ் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃபைனான்ஸ் நாலேஜை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மெயினாக உமன்ஸ் வந்து ஃபைனான்ஸ் நாலேஜை தெரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஸ்னால் எப்படி சிம்பிளான விஷயம். நீங்கள் இப்போ போயிட்டு ஒரு வெஜிடபிள் ஷாப்பில் வந்து வெஜிடபிள் வாங்குறீங்களா, அது ஒரு ஃபைனான்ஸ். நீங்கள் பண்ணுற டே டு டே லைஃப்பில் நடக்கிறது, ஒரு கடைக்கு போய் எதனா ஒரு பொருள் வாங்குறது, அது எல்லாமே ஃபைனான்ஸ் தான். ஸோ ஃபைனான்ஸ் ரொம்ப ஈஸி. எந்த உமனும் வந்து ஃபைனான்ஸ் கஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டால் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் 200 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஷேர் மார்க்கெட்டில். இப்போ வரப்போகிற 2 yearsல அந்த 200 என்ன ஆகும் தெரியுமா, 800 rupees ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உமன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ இது வந்து மெயினாக. ஸோ அதனால் வந்து நான் உமன்ஸ்க்கு டார்கெட் பண்ணி தான் சொல்கிறேன். கேஸ் யாருனா பசங்க யாருனா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அம்மா இல்லையோ உங்கள் சிஸ்டர்ஸ் கிட்ட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்களும் வந்து யூஸ்ஃபுல் ஆகிக்கணும் இந்த வீடியோவை பார்த்து. உங்ககிட்ட வந்து டைம் இல்லை, நான் என்ன பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஷிப்னா என்ற மாதந்தோறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து 1000 rupees வந்து பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 20 yearsல வந்து 20 lakhs மாறும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருந்தால், எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்னு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னால் நான் என் வீடியோஸை பாருங்கள். நான் வந்து சின்ன விஷயம் கூட வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இன்கேஸ் உங்களுக்கு அதுலேயும் புரியலன்னா எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நாலேஜ் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை பர் மந்த்து வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோடய மோட்டிவ். நீங்களும் வந்து ஒரு மந்த்லி ஒரு 5,000 ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஆசை. ஸோ கண்டிப்பாக வந்து உமன்ஸ் என்ன பண்ணுங்கள், ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட, யார்கிட்டனா கேட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இல்லைனா வந்து எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். வீடியோ வந்து ஒரு சிம்பிளான வீடியோ தான். இதை வந்து நான் எதுக்காக எடுக்கிறேன்னா உமன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிக்கணும், ப்ளஸ் வந்து யாரும் டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவில் தான் நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேவிங்ஸில் வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பெனிஃபிட் ஆகிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு. ப்ளீஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து சில பேர் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க. ஸோ இதனால் வந்து எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடுது. ஸோ கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவாவது ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க. வரப்போகிற வீடியோஸை பார்த்து
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கேட்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.